குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் முதல் 4 ஆண்டு சாதனைகள் தொடர்கிறது. 24 குருதேவரின் பிற சாதனைகள். இந்த 4 ஆண்டு காலத்தில் குருதேவர் பணத்தாசையை விடுவதற்காக சில நாணயங்களையும் மண்ணையும் ஒன்றாக கையில் எடுத்துக்கொண்டு இரண்டும் சம மதிப்பு உடையவை என்பதை அறியும் சாதனையில் ஈடுபட்டார். சச்சிதானந்த வடிவிலான இறைவனை அடைவதையே வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டுள்ளவன் மண்ணை போலவே பணத்தில் இருந்தும் எந்த நன்மையையும் பெறுவதில்லை. அவனுக்கு மண், பணம் இரண்டும் ஒன்றுதான். இந்த எண்ணத்தில் திடமான உறுதி உண்டாக அவர் பணம், மண், மண், பணம் என்று திரும்ப திரும்ப சொல்லி அவற்றை கங்கையில் எறிந்தார். பிரம்மனிலிருந்து சிறு புல் வரை இவ்வுலகத்தில் அனைத்தும் உயிர்களும் அனைத்து பொருட்களும் அன்னையின் வெளிப்பாடே, அவளது அம்சமே என்ற எண்ணத்தை உறுதிப்படுத்த ஏழை எளியவர்களின் எச்சில் உணவை அவர்கள் உண்ட இலைகளிலிருந்தே எடுத்து உண்டார். அவர்கள் சாப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்தார். சாதாரணமாக மக்களால் வெறுக்கப்படுகின்ற தோட்டியை விட தாம் எல்லளவும் உயர்ந்தவன் அல்ல என்ற நம்பிக்கையை வலுப்படுத்த மிகவும் அசுத்தமான அருவருக்கத்தக்க இடங்களை தம் கையாலேயே சுத்தம் செய்தார். சந்தனம் முதல் மலம் வரை எல்லா பொருட்களும் ஐம்பூதங்களின் வெவ்வேறு வடிவங்களே என்று அறிந்து விருப்பு வெறுப்புகளை துறக்க மற்றவர்களின் மலத்தை நாக்கினால் எவ்வித வெறுப்புமின்றி தொட்டு பார்த்தார். இதுவரை கேள்விப்பட்டிராத இத்தகைய சாதனைகளை குருதேவரின் வாழ்வில் நாம் காண்கிறோம். இவை இந்த 4 ஆண்டுகளுள் நிகழ்ந்தவை. இந்த காலகட்டத்தில் குருதேவர் மேற்கொண்ட சாதனைகளையும் அவருக்கு கிடைத்த தெய்வீக காட்சிகளையும் நினைத்து பார்க்கும்போது கடவுளை காண வேண்டும் என்ற ஓர் அசாதாரண தாகம் அவரை ஆட்கொண்டு இருந்ததையும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் அவர் சாதனையில் முன்னேறியதையும் தெளிவாக உணர முடிகிறது. புற உதவி எதுவுமில்லாமல் ஆழ்ந்த மன இயக்கம் ஒன்றினாலேயே அவர் அன்னையின் தரிசனம் பெற்றார். சாதனைகளின் முடிவான நோக்கம் அவருக்கு கைகூடியது. தம் அனுபவங்களை குருவின் போதனைகளோடும் சாஸ்திரங்களுடனும் ஒப்பு நோக்கவும் அவர் தவறவில்லை. 25 சாதனையின் முடிவில் சொந்த மனமே குருவாக செயல்படுகிறது. குருதேவரின் வாழ்வில் எடுத்துக்காட்டுகள். தியாகத்தாலும் கட்டுப்பாட்டின் மூலமும் ஒரு சாதகன் தன் மனத்தை தூய்மைப்படுத்தி விட்டால் அந்த மனமே அவனது குருவாக அமைகிறது என்று குருதேவர் கூறுவதுண்டு. இத்தகைய தூய மனதிலிருந்து தோன்றும் உணர்வு அலைகள் சாதகனை எப்போதும் நல்வழியில் நடத்துகின்றன. விரைவில் லட்சியத்தை அடையும்படி செய்கின்றன. பிறப்பிலிருந்தே தூயதான குருதேவரின் மனம் குருவைப் போல் வழிகாட்டி சாதனை காலத்தின் முதல் 4 ஆண்டுகளிலேயே அவர் இறை காட்சியை பெறச் செய்தது. இந்த காலகட்டத்தில் தமது தூய மனமே குருவாகி தம்மை வழி நடத்தியதாக குருதேவர் கூறினார். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்று கற்பித்ததுடன் அவரது மனம் சில வேளைகளில் ஒரு மனித வடிவம் தாங்கி அவர் முன் தோன்றி சாதனைகளில் தீவிரமாக ஈடுபட்டு முன்னேறுமாறு உற்சாகப்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட சாதனையில் ஆழ்ந்து ஈடுபடாவிட்டால் அந்த உருவம் தோன்றி அந்த சாதனையில் எவ்வாறு ஆழ்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் அதில் ஈடுபட்டால் கிடைக்கின்ற பலனை பற்றியும் எடுத்து கூறும். தியானத்தில் ஆழ்ந்து மூழ்காவிட்டால் தண்டனை தருவதாக பயமுறுத்தவும் செய்யும். அவர் தியானம் செய்ய அமரும்போது ஒரு துறவி கையில் கூரிய திரிசூலத்துடன் வெளிவந்து வேறு நினைவுகள் அனைத்தையும் விட்டு இஷ்ட தெய்வத்தை மட்டும் நினைத்து தியானம் செய், இல்லையெனில் இந்த திரிசூலத்தால் உன் நெஞ்சை பிளந்து விடுவேன் என்று பயமுறுத்துவதும் உண்டாம். வேறொரு சமயம் தம் உடலிலிருந்து ஆசை
போகமயமான பாவ புருஷன் வெளிப்பட்ட போது இந்த இளம் துறவியும் உடனே வெளிப்பட்டு அந்த பாவ புருஷனை கொன்றதை குருதேவர் கண்டார். தொலை தூரத்தில் உள்ள கோவில்களுக்கு செல்லவோ எங்காவது நடைபெறும் பஜனை மற்றும் கீர்த்தனைகளில் கலந்து கொள்ளவோ வேண்டுமென்ற ஆவல் குருதேவரிடம் தோன்றினால் அவருள் இருந்து அந்த இளம் துறவி வெளிப்பட்டு ஒளிப்பாதையொன்றில் அந்த இடங்களுக்கு சென்று சிறிது நேரம் ஆனந்தம் அனுபவித்து விட்டு மீண்டும் அதே ஒளிப்பாதையில் திரும்பி வந்து குருதேவரின் உடலில் புகுந்து விடுவார். இது போன்ற பல தெய்வீக காட்சிகளை கண்டது பற்றி குருதேவர் எங்களிடம் சொல்லியிருக்கிறார். தம் உடலில் இளம் துறவியை காணும் அவரிடம் உபதேசம் பெறுதல். சாதனையின் தொடக்க காலத்திலிருந்தே குருதேவர் இந்த இளம் துறவியின் தோற்றத்தை கண்ணாடியில் தெரிகின்ற பிம்பம் போல தம்முள் பார்த்திருக்கிறார். படிப்படியாக அந்த துறவியின் அறிவுரைக்கு ஏற்ப எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்பவற்றை எல்லாம் அவர் பின்பற்றியும் இருக்கிறார். ஒரு நாள் குருதேவர் எங்களிடம் கூறினார், என்னைப் போலவே தோற்றம் கொண்ட இளம் துறவி ஒருவர் என்னுள் இருந்து அடிக்கடி வெளிப்பட்டு எல்லா விஷயங்களிலும் எனக்கு அறிவுரை சொல்வதுண்டு. அவர் வெளிப்படும் போது எனக்கு சில வேளைகளில் புற உலக நினைவு சிறிது இருக்கும். ஒரு சில நேரங்களில் முழுவதுமாக நினைவிழந்து ஜடம் போல் விழுந்து கிடப்பேன். அந்த துறவியின் செயல்களையும் சொற்களையும் மட்டுமே அப்போது என்னால் அறிய முடிந்தது. அவர் அப்போது எனக்கு போதித்ததையே பின்னர் வந்த பைரவி, பிராமணி, தோதாபுரி ஆகியோரும் கற்பித்தனர். சாஸ்திர நியதிகளின் உண்மையை நிரூபிப்பதற்காகவே அவர்கள் குருவாக என் வாழ்வில் வந்து அமைந்தனர் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. இல்லையெனில் தோதாபுரி முதலியவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டதற்கு வேறு எந்த காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த 4 ஆண்டு சாதனையின் நிறைவு பகுதியில் குருதேவர் காமார்புகூரில் இருந்தபோது மேற்கூறிய விஷயத்தை தெளிவாக்குவது போன்ற அசாதாரணமான காட்சி ஒன்று அவருக்கு கிடைத்தது. அப்போது அவர் காமார்புகூரிலிருந்து ஹிருதயரின் ஊரான சிகோருக்கு பல்லக்கில் சென்று கொண்டிருந்தார். வழியெங்கும் இயற்கை தனது அற்புதங்களை எல்லாம் திரட்டி வைத்திருந்தது போல் தோன்றியது. நிர்மலமான நீல வானம், அதன் கீழே பச்சை பட்டு விரித்தாற் போன்ற நெல் வயல்கள், சாலையின் இரு மருங்கிலும் உயர்ந்து வளர்ந்து நிழல் பரப்பி நின்ற ஆல அரச மரங்கள், அவற்றின் கிளைகளில் அமர்ந்து புள்ளினங்கள் இசைந்த கானம், தேன் சிந்தும் வண்ண மலர்களை தாங்கி நின்ற செடிகள், மலர்கள் பரப்பிய நறுமணம், இவை அனைத்தையும் மெய்மறந்து அனுபவித்து கொண்டே பல்லக்கில் ஆனந்தமாக சென்று கொண்டிருந்தார் குருதேவர். கியோர் செல்லும் வழியில் அவரது காட்சி. அந்த காட்சியை பற்றி பைரவி பிராமணி கூறியது. அப்போது திடீரென்று அவரது உடலிலிருந்து அழகான 2 சிறுவர்கள் வெளிவந்தனர். அவர்கள் சிறிது நேரம் சிற்றடி எடுத்து நடந்தனர். பின் இங்கும் அங்கும் ஓடி விளையாடினர். வயல்வெளிகளில் வெகு தொலைவு சென்று காட்டுப்பூக்களை தேடினர். அதன் பின் பல்லக்கில் அருகில் நடந்து வந்து சிரித்து மகிழ்ந்து வேடிக்கை பேசி மகிழ்ந்து கழித்தனர். இவ்வாறு நெடு நேரம் சென்ற பின் குருதேவரின் உடலுள் புகுந்துவிட்டனர். இந்த காட்சி பெற்ற சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு பின்னர் பைரவி பிராமணி தட்சிணேஸ்வரர் கோவிலுக்கு வந்தார். பேச்சுவாக்கில் ஒரு நாள் குருதேவர் இந்த காட்சியை பற்றி அவரிடம் கூறினார். அதற்கு பிராமணி, குழந்தாய், நீ சரியாகத்தான் கண்டுள்ளாய். இப்போது நித்யானந்தரின் உடலில் சைத்தன்யர் தோன்றியுள்ளார். அதாவது நித்யானந்தரும் சைத்தன்யரும் ஒன்றாக வந்து உன்னுள் உள்ளனர். அதனால்தான் உனக்கு இத்தகைய காட்சி கிட்டியது என்று சொன்னார்.
இவ்வாறு கூறிய பிராமணி சைத்தன்ய பாகவதத்திலிருந்து பின்வரும் 2 பகுதிகளை மேற்கோள் காட்டியதாக இருதயர் கூறினார். அவர் கூறியதாவது: அத்வைத ஆச்சாரியரின் கழுத்தை கைகளால் கட்டிக்கொண்டு சைத்தன்யர் மீண்டும் மீண்டும் சொல்வார்: நான் மீண்டும் ஒருமுறை திருவிளையாடல் புரிவேன். அப்போது நான் இறைவன் நாமத்தை பாடும்போது என் உருவம் பரமானந்த வடிவாய் இருக்கும். இன்றைக்கும் சைத்தன்யர் தன் விளையாட்டை நடத்துகிறார். மிக பெரும் பேறு பெற்றவர்களே அதனை காண முடியும். ஒரு நாள் நாங்கள் குருதேவரிடம் அந்த காட்சியை பற்றி கேட்டபோது அவர், நான் அந்த காட்சியை கண்டது உண்மை. பிராமணி அதை கேட்டு இவ்வாறு சொன்னதும் உண்மை. அதன் உண்மை பொருள் என்னவென்று நான் எப்படி சொல்ல முடியும் என்று கூறிவிட்டார். 26. அந்த காட்சிகளிலிருந்து அறியக்கூடியவை. ஆதி காலத்திலிருந்தே உலகத்துடன் தொடர்புள்ள ஓர் உன்னத ஆத்மா ஒரு பெரிய நோக்கத்துடன் தமது உடலில் உறைகின்றது என்பதை இந்த சமயத்திலிருந்து குருதேவர் அறிந்து கொண்டார் என்பதை நாம் ஊகிக்க முடியும். இவ்வாறு தம்மை பற்றிய தெய்வ தன்மையின் அறிகுறிகளை கண்டது காலப்போக்கில் தாம் யார் என்பதை அவருக்கு தெளிவுபடுத்தியது. சென்ற யுகங்களில் தர்மத்தை நிலைநாட்ட அயோத்தியிலும் பிருந்தாவனத்திலும் ஜானகி மணாளராக ஸ்ரீ ராமராகவும் ராதா வல்லபரான ஸ்ரீ கிருஷ்ணராகவும் யார் அவதரித்தாரோ அவரே இப்போது மறுபடியும் பாரதத்திற்கும் உலகிற்கும் புதிய ஆன்மீக லட்சியத்தை எடுத்துக்காட்ட புதிய உடல் தாங்கி ஸ்ரீ ராமகிருஷ்ணராக அவதரித்துள்ளார். யார் ராமராக அவதரித்தாரோ, யார் கிருஷ்ணராக அவதரித்தாரோ அவரே இப்போது தம் உடலை சுட்டிக்காட்டி இந்த உரையில் வந்துள்ளார். சில வேளைகளில் அரசர் மாறு வேடத்தில் நகர சோதனைக்கு செல்வது போல அவரும் இம்முறை இரகசியமாக இவ்வுலகத்தில் அவதரித்துள்ளார் என்று குருதேவர் அடிக்கடி கூறுவதுண்டு. குருதேவரின் இந்த காட்சியை பற்றிய உண்மையை அறிவதற்கு அவர் தமது நெருங்கிய பக்தர்களிடம் கூறியுள்ளதை நம்புவதைத் தவிர வேறு வழியில்லை. இந்த காட்சி ஒன்றை மட்டும் தவிர இந்த காலகட்டத்தில் அவருக்கு கிடைத்திருந்த பிற காட்சிகள் உண்மை என்பதில் உறுதியான ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏனெனில் இத்தகைய காட்சிகள் நாங்கள் குருதேவரிடம் சென்ற காலத்தில் கூட தினமும் நிகழ்ந்ததை நாங்கள் அறிவோம். ஆங்கில படிப்பின் காரணமாக சந்தேக இயல்பு கொண்ட சீடர்கள் அந்த காட்சிகளின் உண்மையை பரிசோதிக்க சென்று தோற்றுப்போய் திகைத்து நிற்பது நாள்தோறும் நடைபெறும் ஒன்று. இதனை உறுதிப்படுத்த ஏற்கனவே பல எடுத்துக்காட்டுகள் வேறொரு பகுதியில் கொடுத்துள்ளோம். ஒன்றை மட்டும் இங்கு குறிப்பிடுகிறோம். 1885ஆம் ஆண்டின் கடைசி பகுதி. அது புரட்டாசி மாதம். நவராத்திரி பெருவிழா காலம். வழக்கம்போல் கல்கத்தாவில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரும் இந்த ஆண்டும் துர்கா பூஜை திருவிழாவின் ஆனந்த களிப்பில் திளைத்திருந்தனர். குருதேவரின் பக்தர்களின் மனதில் அந்த மகிழ்ச்சி நிறைந்திருந்தாலும் அதனை வெளியிட முடியாமல் மனக்கவலை வாட்டிக் கொண்டிருந்தது. நன்றி, வணக்கம்.